நிலா எப்படி இருந்தாலும் சோழன் கிட்ட தன்னோட காதலை சொல்லிடுவாங்களா அப்படின்ற தருணத்துக்காக தான் நம்ம காத்துட்டு இருக்கோம். அந்த தருணம் கூடிய சீக்கிரமே வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்டு இருக்கீங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏற்கனவே நிலா கிட்ட சோழன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான்னு சொல்லலாம். அப்படி என்ன சொன்னார்னா, ராகவ் என்ன சொன்னார்னா, நிலா என்னோட ஆளு அப்படின்னு சொல்லி என்கிட்டயே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ராகவ் போட்ட ஸ்டேட்டஸையும் காமிச்சிட்டாரு நிலா. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு இப்படி தான் போடுவாங்களா, ஹார்ட்டு ஹிஸ்ஸு இந்த மாதிரி ஸ்மெயிலெல்லாம் போட்டு வைப்பாங்களா, யாருக்காவது எந்த ஸ்டாஃபுக்காவது யாராவது வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கேட்டிருந்தாரு சோழன். மட்டும் இல்லாமல் சோழன் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தாருன்னு சொல்லலாம். ரொம்பவே வருத்தத்தில் இருந்தார். இதை தெரிஞ்சுக்கிட்ட நிலா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஏன்னா சோழன் நம்மளால் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் ஏன் ராகவ் இப்படி பண்ணாரு அப்படின்ற கொஸ்டின் அவங்களுக்கு எழுந்துக்கிட்டே இருக்குது. அந்த தருணத்தில் தான் இன்னைக்கான எபிசோடில் ஆஃபீஸ் போயிருந்தாங்க நிலா. தருணத்தில் தான் ராகவ் நிலாவை என்னோட கேபினுக்கு வாங்க நிலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு கேபின்குள்ளே போயிடறாங்க. போனதுமே ராகவ்கிட்ட கேட்குறாங்க, ஏன் ராகவ் இப்படி பண்ணுறீங்க, என்ன நினச்சி நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களால் எனக்கும் சோழனுக்கும் இடையில ரொம்பவே பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு கேட்கணும், அவர் உங்களுக்கு டிரைவர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தான் நிலா சொல்லிட்டாங்க, அவர் டிரைவர் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராகவ் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாரு. ராகவ் நிலா கிட்ட கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க நிலா, நீங்கள் தானே சொன்னீங்க சோழன் உங்களோட டிரைவர்னு சொல்லி தானே என்கிட்ட சொன்னீங்க, அதை எப்படி நீங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ என்னோட சூழ்நிலை அப்படி இருந்தது அதனால் அப்படி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பதிலை சொல்லிடுறாங்க. இந்த காட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக ராகவ் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அது வேலை விஷயமா போகிறாரு. இவர் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வெளியே போகிறாரு. அந்த சமயத்தில் தான் சேரன் கட்டட வேலையை பார்த்துருக்காரு. அந்த சமயத்தில் தான் சேரனை பார்க்க ஒருத்தர் வராரு. அவர் எதுக்காக வராருன்னா, ஆர்கிடெக்ட் உங்களை பார்க்கணும் சொல்கிறாரு. இன்னொரு கட்டட வேலையை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உங்களை பார்த்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அந்த ஆர்கிடெக்டை பார்க்க போகிறாரு. அந்த ஆர்கிடெக்ட் யாருன்னா ராகவ் தான் அப்படின்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ராகவ் நம்மளை பார்க்க வந்திருக்காது, சோழனோட அண்ணன் சேரன் தான் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. சரி இவங்ககிட்ட பேசி எப்படி இருந்தாலும் நிலா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு நினப்பு நினைக்கிறாரு. அந்த தருணத்தில் தான் தன்னோட வேலையும் முடிச்சுக்கிறாரு. அப்புறம் ராகவ் என்ன கேட்குறாருன்னா சேரன் கிட்ட, உங்கள் தம்பியை பற்றி சொல்லுங்கள், உங்கள் தம்பி லைஃப்பை பற்றி சொல்லுங்கள், அது மட்டும் இல்லாமல் நிலாவுக்கும் உங்கள் தம்பிக்கு எப்படி போகுது லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி கேள்வி கேட்டதுமே சேரன் உண்மையை சொல்லலாமா வேணாமா அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த தருணத்தில் ராகவ், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறத கேட்டதுமே பரவாயில்ல சொல்லலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு சேரன். எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இவங்க கல்யாணமே ஒரு ட்ராமா கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் இப்போ டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்ற எல்லா தகவலையுமே ராகவ்கிட்ட சொல்லிட்டாருன்னே சொல்லலாம். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராகவ் நேராக ஆஃபீஸ் போகிறாரு. ஆஃபீஸ் போனோன்னே எல்லா ஸ்டாஃபும் கிளம்புற டைம் வந்ததுமே இருந்தாலும் நிலா கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நிலாவை இருக்க சொல்லியிருந்தாரு. வேறு வழி இல்லாமல் நிலாவும் சரி இருப்போம் அப்படின்னு வேலை இருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தருணத்தை ராகவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ராகவ் நிலாவை ரொம்ப நேரம் காத்திருக்க வைக்கிறாரு. இன்னைக்கான எபிசோடில் இனி வர எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெடிக்ஷனாக பார்த்துடலாம். நிலா கிட்ட ராகவ், நான் உங்களா விரும்புகிறேன், நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ப்ரொப்போசலை முன் வைக்கிறாரு. அப்போ நிலா அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. அப்போ நிலா என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியலையா, நான் இன்னொருத்தனோட மனைவி, நீங்கள் எப்படி என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண முடியும், எவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க போகிறாங்க. கேட்ட ராகவ், எனக்கு எல்லா விஷயம் தெரியும், உனக்கு கல்யாணம் ஆனதெல்லாம் ஒரு ட்ராமா கல்யாணம்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் இப்போ டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்றதும் தெரியும், இப்போ பிரிய போகிறீங்கன்னு தெரியும், விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்பாங்க. அதுக்கு ராகவ் சொல்லுவாங்க, எனக்கு சேரன் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவ் என்ன சொல்ல போகிறா, நீங்கள் 2 பேரும் பிரிய போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கணவன் மனைவியே கிடையாது, ட்ராமா கல்யாணம் பண்ணி தான் நீங்கள் இப்போ ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னோட லவ்வுக்கு எந்த தடையுமே இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட கேட்க போகிறாங்க. அப்போ நிலா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நான் சேரனை தான் காதலிக்கிறேன் அப்படின்ற உண்மையை ராகவ்கிட்ட சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சேரனுக்கும் எனக்கும் கண்டிப்பாக டைவர்ஸ் ஆகவே ஆகாது, ஏன்னா இவங்களோட பந்தம் 7 ஜென்மத்துக்கும் நிலச்சிருக்கும், ஏன்னா சேரனும் என்னை லவ் பண்ணுறான், நானும் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க நிலா. இந்த மாதிரி நிலா பேசிட்டு நேராக எங்கே போகிறாங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போகிற இடத்துல அங்கே யார் இருப்பாங்கன்னா சேரனை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்கன்னே சொல்லலாம்.
வீட்டுக்கு போனதுமே நிலா சேரன்கிட்ட ரொம்பவே ஹார்ஷாக பேச போகிறாங்க. எப்படி பேச போகிறாங்கன்னா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. என்ன இப்படி கேட்குறா நம்மளை அண்ணனா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் முழிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் மட்டும் இல்லைங்க, பாண்டியன், பல்லவன் எல்லாருமே என்ன அண்ணனை இப்படி பேசுகிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்கன்னு சொல்லலாம். அப்படி என்ன சொல்ல போகிறாங்கன்னா, நீங்கள் அறிவு இருந்தால் இந்த வேலையை பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அப்படி என்ன பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்க போகிறாங்க. அப்போ தான் சொல்ல போகிறாங்க நிலா, நீங்கள் ராகவ்கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க, எனக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பிரிஞ்சு போக போகிறோம், எங்களோட கல்யாணமே ஒரு ட்ராமா கல்யாணம்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. சேரன், ஆமாம் அவர் கேட்டார் உங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார், நான் அதனால் சொன்னேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. நிலா கோவப்பட்டு இப்போ என்ன கேட்க போகிறாங்கன்னா, அவர் யாருங்க, அவர்கிட்ட நீங்கள் எங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் எதுக்குங்க அங்கே பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. இப்படி நீங்கள் சொன்னதுனால இப்போ எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க நிலா. அப்பதான் என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டைவர்ஸ் ஆக போதில்ல, அப்புறம் ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் உனக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறான், நான் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஆனால் சோழனுக்கு கோவம் வருது. ஏன்னா தன்னோட அண்ணனை நிற்க வச்சு கேள்வி கேட்குறா அப்படின்ற நினப்பில் கோவம் வருது. அது மட்டும் இல்லாமல் நிலா கிட்ட சோழன் என்ன பேசுகிறான்னா, செஞ்ச இந்த செயல் கண்டிப்பாக இவங்க 2 பேத்தையும் சேர்க்கும்னே சொல்லலாம். அந்த தருணம் கூடிய சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக தன்னோட காதலை சோழன் கிட்ட சொல்லிடுவாங்க நிலா அப்படின்னே நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த தருணம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. சோழன் தன்னோட அண்ணனை நிற்க வச்சு கேள்வி கேட்குறா நிலா, அவளுக்கு எதனால பதில் சொல்லணும், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நம்மளுக்கு சாதகமாக திருப்பிக்கிறணும் அப்படின்னு யோசிக்க போகிறாரு சோழன். அந்த தருணத்தில் தான் சோழன் நிலா கிட்ட ரொம்பவே ஹாஸாக பேச போகிறான்னு சொல்லலாம். அப்படி என்ன பேச போகிறான்னா, எங்க நிலா, எங்கள் அண்ணன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் சொன்னதில் தப்பே கிடையாது, நம்ம லைஃப்பில் இதுதான் நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறதுல தப்பே கிடையாது. அதுவும் யார், உங்களோட பாஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களை லவ் பண்ணுறாங்க வேற, இதனால என்ன இருக்குது, இப்போ நம்ம பிரிஞ்சு போயிட்டோம்னா உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு போக போகிறீங்க, அதில் ராகம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறாரு, இதில் என்ன இருக்குது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் உங்கள் லைஃப்பில் இப்போ டைவர்ஸும் நம்ம லைஃப்பில் ஆக போகுது, அப்புறம் இருக்கும்போது இப்படி இந்த மாதிரி ப்ரொப்போசல்லாம் வர்றது சகஜம் தானுங்க. உங்கள் லைஃபுக்கு எது ஏற்றதோ அதை பார்க்க போகிறீங்க, இதில் எதுக்கு நீங்கள் சேர நான் என்ன எங்கள் அண்ணனை வச்சு நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க போகிறாரு. அதான் நிலா என்ன நினைக்க போகிறாங்கன்னா, என்னடா இப்படி சோழன் பேசுகிறாரு நம்மளை புரிஞ்சுக்காம அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுக போகிறாங்கன்னே சொல்லலாம். இந்த எபிசோடு இந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சோழன் எப்போவுமே நிலாவுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார். அதுவும் இல்லாமல் நிலாவை எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்றது இனி வர எபிசோடில் தாங்க தெரிய போகுது. இவங்க 2 பேருமே சேர்ந்துருவாங்க அப்படின்ற தருணம் தான் சீக்கிரம் வரப்போகுது. இந்த தருணத்துக்காக காத்துருங்க. மீண்டும் சந்திப்போம்.